கரூர் மாவட்டம் பூலாம்வலசு கிராமத்தில் பாரம்பரியமாக நடைபெறும் சேவல் சண்டைக்கு இந்த ஆண்டு அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். 100 ஆண்டுகளுக்கும் மேலாக சேவற் சண்டை நடத்த கிராமம் குறித்த பதிவை இப்போது பார்க்கலாம். சண்டைக்கு தயாரென சேவல்கள் களத்தில் நிற்கும் இந்த பகுதி கரூர் மாவட்டத்தில் பூலாம்வலசு கிராமம். சேவல் சண்டைக்கு புகழ்பெற்ற இங்கு 100 ஆண்டுகளுக்கும் மேலாக போட்டிகள் நடத்தப்பட்டு வந்தன. பொங்கல் பண்டிகையின் போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கொண்டுவரப்படும் 15,000த்திற்கும் மேற்பட்ட சேவல்கள் போட்டியில் களமிறக்கப்படும் என்று கூறுகின்றனர் கிராம மக்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் கரூர் மாவட்டத்தில் நடந்த போட்டியில் சேவலின் காலில் கட்டப்பட்டிருந்த கத்தி அருகில் இருந்தவர்களின் மீது குத்தியதில் 2 உயிரிழந்தனர். இதையடுத்து சேவல் கட்டுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் இத்தடையை தமிழக அரசு நீக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் பூலாம்வலசு கிராமத்தினர். சண்டைக்கு பயிற்சி ஃபஸ்ட்டு 2 சண்டை வச்சு சுமாராக வச்சு போடுவோங்க. அப்புறம் அப்படியே நல்லா பறக்கிற சலோட வச்சு சண்டை ஏற்றிக்குவோம். சண்டைக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி வாரத்தில் 1 சண்டை வைப்போம். அப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா நீச்சல் பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் நீச்சல் பிடிப்போம். நீச்சல் பிடிச்சி சண்டை வச்சு அப்போ வந்துடும், இயற்கையாக வரும். ஒரு 4-5 தலைமுறையாக இந்த ஊரில் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போது இந்த 2-3 வருஷமாக இல்லாதனால ஊர் திருவிழா சிறப்பாக நடக்கிறதில்ல. இதை நம்பி சுற்றி இருக்கிற ஊருக்காரங்கெல்லாம் சேவல் வளர்த்தி அதை விற்று விவசாயிகள் ரொம்ப பொருளாதாரத்தில் பயனடைஞ்சாங்க. அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. அங்கே கடந்த 100 வருஷமாக சேவல் நடந்துகிட்டு இருக்குங்க. இப்போ கடந்த 2-3 வருஷமாக நடக்கிறதுனால ஊரே புலி வெளுத்து போயிடுச்சுங்க. இந்த சேவக்கட்டுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா ஊர், ஈவன் கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலேருந்து வருவாங்க. சேவை 5,000லேருந்து 10,000 வரைக்கும் போகுங்க. இந்த மேற்கட்டு ஈக்கட்டில் அந்த 7,000 கிடையாதுங்க. பெரும்பாலும் கத்தி கட்டுறத கூட குறைச்சி வைக்குங்க. 100 ஆண்டுகளை கடந்து பாரம்பரியமாக நடைபெற்று வந்த சேவல் சண்டைக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு சம்பவத்திற்காக ஒட்டுமொத்தமாக சேவல் கட்டுக்கே தடை விதித்திருப்பது என்பது ஏற்புடையதல்ல என்று வருத்தத்தோடு கூறுகின்றனர் கிராம மக்கள். தமிழகத்தில் பாரம்பரிய விளையாட்டுகள் ஒன்றான ஜல்லிக்கட்டுக்கு எப்படி தடை நீக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு விழா விமர்சையாக தமிழகம் கொண்டாடப்பட்டது, அதே போலவே இந்த பொங்கல் பண்டிகைக்கும் கரூர் மாவட்டத்தில் சேவல் சண்டைக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதே கரூர் மாவட்டத்துடைய பல்வேறு தரப்பட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கரூரில் இருந்து கண்ணன்.